இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் இரக்கம் காட்டுவதிலும் நாங்கள் மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது நீர் மனமாற எங்களை மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றவர். லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே நீர் எவ்வாறு இரக்கம் உள்ளவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றீர். காணாமற் போன ஆட்டினை தேடி கண்டுபிடிக்கின்ற ஆயனாக இருக்கிறேன். தொலைந்து போன நாணயத்தை தேடி கண்டுபிடிக்கிற நபராக இருக்கின்றேன். இதோ ஊதாரி மகன் மனம் மாறி மன்னிப்பை கேட்டபொழுது நீர் மன்னித்தீர் என்பதை வெளிப்படுத்துகின்றீர். உமது ஊமைகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நீர் எவ்வாறு இரக்கமுள்ளவராக கருணை உள்ளவராக இந்த உலகத்தில் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உண்மையை அறிந்து கொண்டு உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித சின்னப்பர் எவ்வாறு ஊதியம் எதிர்பார்க்காமல் இறை செய்தியை மக்களுக்கு கொடுத்தார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். மேலும் அவர் எவ்வாறு உழைத்து தன் வாழ்க்கையை மக்களுக்காக தியாகம் செய்தார் என்றும், கிறிஸ்து எவ்வாறு நேர்மையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் இறைவனுக்கு பணிபுரிந்தாரோ அதேபோல இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தூய்மையோடும் நேர்மையோடும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். புனித சின்னப்பர் இறைவன் கொடுத்த அழைப்பை நிறைவாக ஏற்று நிறைவான பணியை செய்தார். அவர் மூலமாக இறைவன் பல்வேறு நன்மைகளை மக்களுக்கு செய்தார். நாமும் இறைவனின் அழைப்பை உணர்ந்து மக்களுக்கு நல்லதை செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை விளக்கி கூறி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக என்ற ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். எவ்வாறு இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். மேலும் அவர் சொல்லுகிறார், மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். மனிதர் செய்ததை மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் மன்னிக்க மாட்டார் என்று தெளிவுபடுத்துகின்றார். எனவே இறைவன் நம்மை மன்னிப்பது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து நல்வாழ்க்கை வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.